ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நோபல் அக்வா கார்டன். இன்றைக்கி பிளான்ட் ரிவ்யூவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளான்ட்டு, ஹைக்ரோஃபிலா பாலிஸ்பெர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளான்ட்டு. இதோட காமன் நேம் பார்த்திங்கன்னா சன்செட். தெரியுதுங்களா? இதுதான் இந்த ஹைக்ரோஃபிலா பாலிஸ்பெர்மான்னு சொல்லக்கூடிய சன்செட் பிளான்ட்டு. காமன் நேம் பார்த்திங்கன்னா சன்செட். இது இன்னும் டார்க் ரெட்டாக வரும். இது நார்மலாக லீஃப் பார்த்திங்கன்னா இப்படி க்ரீனாக தான் இருக்கும். இது மேலே வந்துருச்சுன்னா சுத்தமாக க்ரீனாக தான் வரும். இப்போ இந்த மேலே இருக்க அந்த லீஃபை பாருங்களேன், மேலே இருக்கிற லீஃபு ஃபுல்லாமே க்ரீனாக தான் இருக்கும், க்ரீனாக தான் வரும். உள்ளக்க வாட்டருக்குள்ளே இருக்கும்போது உங்களுக்கு லைட் சோர்ஸ் நல்லா பட்டு அந்த CO2 ஓரளவு கிடச்சி நைட்ரேட் அளவு கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கலரேஷன் வரும். அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த கலரேஷன் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த பிளான்ட் எடுத்து காட்டுறேன் பாருங்களேன். சரிங்களா? ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக மாறிட்டு வருதா? இது நீங்கள் சன்செட்டு, அதாவது வெளிச்சம் படாத இடத்துல வச்சிங்கன்னா லீஃப் ஃபுல்லாமே க்ரீனாக மாறிடும். இந்த மாதிரி க்ரீனாக மாறிடும். அதே மறுபடியும் நீங்கள் இந்த மாதிரி நல்லா சன்லைட்டு படுற மாதிரி வச்சிங்கன்னா மறுபடியும் இந்த மாதிரி கலராக மாறிடும். இது அந்த சன்லைட்டோ இல்லை லைட் சோர்ஸோ பட்டுச்சுன்னா கலர் வந்து இந்த மாதிரி ரெட்டிஸாக ஒரு மாதிரி வேரிகேட்டராகவும் ரெட்டிஸாகவும் மாறும். அது பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட் வாட்டர் ஹார்ட் வாட்டர் ரெண்டுலேயுமே டாலரேட் பண்ணிக்கிறோம். இது ஓரளவு சாஃப்ட் வாட்டர்லேயும் நல்லா வளரும். அதில் வந்து கொஞ்சம் ஹார்ட் வாட்டராக இருந்தாலும் அதுலேயுமே நல்லா டாலரேட் பண்ணி நல்லா சர்வே ஆகும். இது வளர்க்குற கொஞ்சம் ஈஸியான பிளான்ட்டு, அதே மாதிரி நல்ல அழகான பிளான்ட்டு. இந்த மாதிரி பிளான்ட்டு வைல்டில் ஆற்றை ஒட்டி வளரக்கூடியது தான். நம்ம இந்த ஓடைகள், ஆறுகள், இந்த மாதிரி ஓரங்கள் இருக்குது பார்த்திங்களா, ஓரத்தில் வந்து இந்த சகதிகள் இருக்கும் பார்த்திங்களா, அதுகளில் வளரக்கூடியது தான். பெரும்பாலும் ஒயில்டில் க்ரீன் கலரில் தான் பார்க்க முடியும். அங்கேயும் அந்த வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கலரில் அதை மாறி தான் இருக்கும். இந்த கலரேஷனுக்கு தான் நிறைய அதை விரும்புவாங்க. இது இன்னும் டார்க் ரெட்டாக மாறும். ஆக்சுவலாக இப்போ தான் மாறிக்கிட்டு இருக்குது. இப்போ ஏன்ட்ட வரத்தில் பார்த்திங்கன்னா இந்த கலரில் தான் இருந்துச்சு. ஏன்ட்ட வரும்போது இந்த க்ரீன் கலரில் தான் இருந்துச்சு. இப்போ தான் உங்களுக்கு இந்த கலரில் மாறிக்கிட்டு இருக்குது. ஏன்னா நம்மது வந்து நைட்ரேட்டு கம்மியாக தான் இருக்கும். நான் தண்ணி மாற்றிக்கிட்டே இருப்பேன். அதாவது நியூட்ரேட் கொடுப்பேன், அதாவது லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுப்பேன். அந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுத்து ஒரு 2-3 நாளில் மறுபடியும் தண்ணி மாற்றிடுவேன். ஒரு வாரத்துக்கு 2 இல்லைன்னா 3 வாட்டி தண்ணி மாற்றிடுவேன். அப்படி மாற்றுறனால உங்களுக்கு அந்த நைட்ரேட் அளவு கம்மியாக தான் இருக்கும். பிளான்ட்டுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு நைட்ரேட் கிடைக்கும். பார்த்திங்களா? இந்த பிளான்ட்டுனா பாருங்களேன். இந்த பிளான்ட்டுனா சும்மா தான் கிடக்கு, ஆனாலும் எந்த ஒரு லீஃபில் எதுவுமே ஆகலை. ஏன்னா 2 வாரமாக சும்மா தான் கிடக்கு. ஆனால் லீஃபும் எந்த இதுவும் ஆகலை, பிளான்ட்டும் எந்த இதுவும் ஆகலை. அதுக்கு தேவையான எல்லாமே இதில் நியூட்ரண்ட் கிடைக்குது. அதனால் இதுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் அது பாடு கிடக்கு. ஓகே, இந்த பிளான்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த பாண்ட் செட்டப் பண்ணுவாங்க நிறைய பேர். நீங்கள் இந்த பாண்ட் செட்டப் பண்ணி வீட்டில் பாண்ட் செட்டப் பண்ணி அதில் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த பாண்ட்டை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா அழகாக இருக்கும். இது பாண்ட் செட்டப்புக்கு எது யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இந்த பிளான்ட்டு நம்ம வாட்டர் விஸ்ட்ரியா இருக்குது பார்த்திங்களா, இந்த வாட்டர் விஸ்ட்ரியா, அப்புறம் நம்ம லில்லி, வாட்டர் லில்லி, அப்புறம் வாட்டர் பாப்பி, வாட்டர் மொசைக், இந்த மாதிரி பிளான்ட்லாம் பாண்ட் செட்டப்புக்கு நல்லாயிருக்கும். அது பாண்ட் செட்டப் ஒரு நாள் செஞ்சு காட்டுறேன், எப்படி பண்ணணும்னு செஞ்சு காட்டுறேன். அது ப்ராக்டிக்கலாக ஒரு நாள் பார்ப்போம். இந்த பிளான்ட் வந்து பாண்ட் செட்டப்புக்கு அருமையான பிளான்ட். அப்புறம் இந்த பிளான்ட்டில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இது வந்து ஹீட்டு தாங்காது பார்த்துக்கோங்க. அதிகபட்சமே ஒரு 28 டிகிரி வரைக்கும் தான் தாங்கும். அதுக்கு மேலே ரொம்ப ஹீட்டுனா தாங்காது. அதனால்
கொஞ்சம் மரத்தடி இந்த மாதிரி இடங்களில் வச்சு வளர்க்குறது தான் பெட்ரு. அதாவது அவுட்டோரில் பாண்ட் செட்டப்பில் வளர்க்குறதா இருந்தால். பிளான்டட் டேங்க் செட்டப்பில் வளர்க்குறா இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிளான்டட் டேங்க் செட்டப்பில் உங்களுக்கு ஹீட் அவ்வளோ வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அவுட்டோரில் வளர்க்குறதா இருந்தால் நீங்கள் ரொம்ப ஹீட் ஆகாத இடத்துல வைங்க. அப்படி வச்சிங்கன்னா நல்லா வளரும். ஹீட் ஆச்சுன்னா இந்த பிளான்ட்டு கொஞ்சம் கருகி இதாயிரும். அப்புறம் அதாவது தண்ணிக்குள்ளே இருக்கிறதுல தண்ணி ஹீட் ஆச்சுன்னா அழுகிரும். மேலே வந்த லீஃபு கொஞ்சம் ஹீட்டு சூழ்நிலை ஹீட்டாக இருந்துச்சுன்னா அது அப்படியே ஒரு மாதிரி கருகிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பிளான்ட் ரிவ்யூவில் இந்த பாலிசேர்மா பார்த்துருக்கோம். ஹைக்ரோஃப்ளா பாலிசேர்மா சன்செட்டு, இதோட காமன் நேம் சன்செட்டு. எல்லா பிளான்ட்டுக்குமே நான் நேம் ஒவ்வொரு இதுலையும் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு இந்த பிளான்ட்டோட நேம்ஸு தெரியறதில்ல. அதனால் எல்லாத்துக்குமே இந்த பிளான்ட்டோட நேம் நம்ம தெளிவாக சொல்லிகிட்ருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த பிளான்ட் ரிவ்யூவில் பார்ப்போம். எல்லாருமே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபுல்லாமே நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.